டேய் நண்பா, டேய் கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? வாழ்க்கையே கஷ்டமா இருக்குடா. என் பிள்ளையாவது சந்தோஷமா வச்சுக்கிறேன் நானு. டேய் டேய் போவாதடா, இருடா டேய், உன்னை பார்க்க தானே வந்து தலைவா. போடா, டேய் மனசு டேய் வருத்தமா போய் தூங்குறேன். டேய் இருடா. பெண்மயில வந்து கவருது. இங்க பாருங்க, வெள்ளை மயில். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நினைச்சேன் வெள்ளை மயில. எல்லாம் ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பாருங்க, கூட எப்படி இந்த கட்டு கட்டா அளவுக்கு இருக்கு பாருங்க உடம்பு. இதால வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மினி பஸ்ஸே வந்து இதால கவுக்க முடியும், அந்த அளவுக்கு வந்து இது பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிமோன் அண்ட் பூம்பாவும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பூம்பா மட்டும் தான் இருக்கு, டிமோன் இல்ல. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். ஸோ நம்ம தலைவர் வந்து ஏன் கை வச்சு மூடிட்டு இருக்காருன்னு நினைப்பீங்க. தலைவர் வந்து ஷேவிங் பண்ணிட்டு இருக்காரு, கிளீன் ஷேவ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதால மூஞ்ச காட்டுறது வெக்கமா இருக்குது. காட்டுறா, ஏதாவது அழகா இருக்காம பாருங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்பயே சொன்ன ஷேவிங் பண்ணாதான்ட்டு. ஸோ கைஸ், நம்ம வந்து எபிசோட் 9க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, எங்கடா வந்திருக்கோம்? வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொத்தம் 8 எபிசோடு போட்டிருக்கோம். அதை நீங்க பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆமா, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வண்டலூர் ஜூ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க. ஸோ கைஸ், எல்லாம் கண்ணாடி எல்லாம் போட்டுருக்கேன், தப்பா நினைக்காதீங்க. ஃபுல்லா வெயில், ஒன்றும் முடியல, அதனாலதான் கண்ணாடி போட்டேன். நான் மாஸ்க் எதுக்கு போட்டேன்னா தாடி, அவர் தாடி சேவிங் பண்ணால மாஸ்க் போட்டிருக்காரு. இதோ கைஸ், நீங்க வந்து வண்டலூர் ஜூ என்ட்ரன்ஸ் வரும்போதே வந்து நீங்க வந்து இந்த குரங்குலாம் பார்க்கலாம். பாருங்க, தலைவர் ஒருத்தர் மேல உட்காந்துருக்காரு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அங்க கும்பலா ஃபேமிலி அங்க இருக்கு. எங்க? அதோ பாருங்க, அங்க ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க, அந்த சைடு இருக்கு. அங்க பாருங்க, ஃபேமிலிஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க, மீட்டிங் போட்டுருக்காங்க ஃபேமிலிஸ் உட்காந்துட்டு. ஸோ கைஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. ஒரு குரங்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை விட்டு ஒரு மரம் தாவும், ஆனா வந்து ஏன் அது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு தாவ முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு வந்து இந்த குரங்குகளுக்கு வந்து ஒரு இதுவே இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா இருக்காது, ஒரு அழுக்காவே தான் இருக்கும். ஆனா அது வந்து இது ஆழம் கிடையாது. ஆனா அந்த குரங்கு என்ன நினைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து ரொம்ப ஆழமா இருக்கு, ஏன்னா கீழே பார்க்க முடியாதா எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து அந்த குரங்கு வந்து இந்த தண்ணியை விட்டு தாண்டவே தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தண்ணி கலங்களா இருக்கிறதுனால இது எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த குரங்குங்கெல்லாம் வந்து இந்த தண்ணி தாண்டாது அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து குரங்குகளுக்கு வந்து தண்ணின்னு பார்த்தாவே அது வந்து கொஞ்சம் அலர்ஜி தான். அதனால வந்து அது வந்து இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேது. ஆனா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இந்த பக்கம் தாண்டி வரலாம். ஆனா அந்த பயம் தான் வந்து அது அங்கே நிறுத்தி வச்சிருக்குது. ஸோ கைஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிக்கெட் வந்து 200 ஒருத்தருக்கு சார்ஜ் பண்றாங்க. ஃபோனுக்குலாம் வந்து ஃப்ரீ தான், ஃபோன்ல வீடியோ எடுக்கிற மாதிரி தான் ஃப்ரீ தான். ஸோ இப்போ நம்ம ஃபோன்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் அலோடு இல்லை, பிளாஸ்டிக் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஆனா நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் உள்ள. அதெல்லாம் சொல்லாதடா. நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ கைஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்க சைக்கிள்லாம் இருக்கு. நீங்க வேணும்னா வந்து சைக்கிள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ சைக்கிள் எடுத்துக்கலாம். ஆனா வந்து சைக்கிள் எடுத்தீங்கன்னா, நாங்க சைக்கிள் எடுத்திருப்போம், ஆனா வந்து வீடியோ எடுக்க நடைப்பயணம் தான் பெஸ்ட். வீடியோ எடுத்துட்டே போக முடியாதுங்க. அதான் நாங்க நடராஜா ஃபுல்லா நடந்து போறோம், ஃபுல்லா ஜூ ஃபுல்லா இப்ப நடந்தே போறோம். ஸோ கைஸ், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மனித குரங்க பாக்கிறதுக்கு 2 மனிதர்கள் போறோம். இவனை பாக்கிறதுக்கு நாங்க போய். ஆமா, இவரை பாக்கிறதுக்கு தான். இவன் தான் அங்க இருக்கான். ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தலைவர் உட்காந்துருக்காரு, வேற லெவல்ல போஸ்ட் கொடுத்து. பாவம், தனியா இங்க கூட தனியா இருக்கிறீரா கபிலன்? ஏண்டா? கைஸ், நாங்க ஃப்ரண்ட்ல போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்கு. ஸோ கைஸ், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தலைவர் வராரு பாருங்க. ஆனா பாவங்க, நிஜமா ஒரு ஜோடி இருக்குடா, குழந்தைங்க இருக்குன்னு தெரியல, அங்க அந்த சைடு இருக்கு. அது என்ன மனசு கஷ்டமோ பாருங்க. வீடியோ ஆன் பண்ண உடனே பின்னாடி திரும்பி உட்காந்துக்கிச்சு மூஞ்ச காட்டாம. டேய் நண்பா, டேய் கூப்பிட போயிட்டே இருக்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. வாழ்க்கையே கஷ்டமா இருக்குடா. டேய் அங்க பாரு, என் புள்ள எல்லாம் சந்தோஷமா இருக்கான். உனக்கு என்னடா கஷ்டம் சொல்றா? யாரா என்னடா பண்ண உன்ன? அஞ்சலடா அவன். பாரா என் பிள்ளையாவது சந்தோஷமா வச்சுக்கிறேன் நானு. டேய் போவாதடா, இருடா டேய், உன்னை பார்க்க தானே வந்து மனசு வருத்தமா போய் தூங்குறேன். டேய் இருடா.
ஸோ கைஸ் அந்த மனித குரங்கு பாட்டுல வந்து என் மனசு சரியில்லைடா. ஏதோ தனியா இருக்கு. ஏதோ ஒண்ணு இழந்துட்ட மாதிரி வந்து அப்படியே உட்காந்துக்குதுங்க. இங்க இருக்கிற முக்காவாசி அனிமல்ஸ் எதுவுமே வந்து காட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கா தெரியுமா? ஆமா, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். மனசே கஷ்டமாயிடுச்சுங்க அதை பார்த்து. நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் திரும்பி உட்காந்து மூஞ்சோட காட்ட மாட்டேங்க. நான் கஷ்டம்னு தெரியல அதுக்கு. பெண்மையில வந்து கவருது அது. இந்த அழகை மட்டும் பாருங்க. பெண்மையில வந்து கவருது. இங்க பாருங்க வெள்ளை மயில். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நிஜமா வெள்ளை மயில. எதுக்காக இது தோகை விரிச்சு ஆடுதுன்னா இம்ப்ரெஸ் பண்ணுது. அதாவது பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண. ஆனா இது கண்டிப்பா அதுதான் பசங்க, இதுதான் பொண்ணுங்க. பசங்க என்னதான் பண்ணாலும் பொண்ணு கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் பாரு ஒருத்தன் உனக்காக உயிரை மானம் கட்ட விடுறானா பாருங்க. மானம் கட்ட பையனு இவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருக்குல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா மான் எல்லாம் இருக்கு. அப்படியே பாக்கலாம். சோ गाइस இங்க வந்து பாத்தீங்கன்னா புலி மான்கள் புலி மானு 2 தான் மான்கள். சரி இங்க பாரு தலைவா. ஓய் விலங்கு கூட ஒண்ணு மதிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, நம்ம நிலைமை மோசமாயிடுச்சுடா. போலாம். நண்பர்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காட்டு எருமை. எல்லாரும் வந்து நம்மள திட்டுற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா எருமை மாடு மாரி ஏன்டா பண்ற? மாடு காட்டு எருமைன்னுவாங்க. வாய்ஸ் முக்காவாசி இந்த பொண்ணுங்க திட்டுறது எருமை மாடு அதுதான். ஆனா வேணா உயரத்துக்கு அது பொண்ணுங்க தெரியும். எங்க நல்லா வாங்கிடுறோம் நிஜமா. அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க எல்லாம் ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பாருங்க, கட்டா இருக்கு பாருங்க உடம்பு. இதால வந்து ஒரு சின்ன ஒரு மினி பஸ்ஸே வந்து இதால கவுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இது பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நீர் நாய் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தண்ணியிலே இருக்கு, ஜுரம் வராதாடா? தண்ணியிலே இருக்கு, ஜுரம் வராதான்னு கேக்குறான். அவங்க தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணி போறாரு பாருங்க. அதான் பெருசாலி மாதிரி இருக்கு. அழகா நீந்தது பாத்தியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கு பாருங்க, வாயை வந்துட்டு பத்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த முதலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பாவமா இருக்கும். வாயை திறந்துட்டு பத்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப பசியில இருக்கும், கஷ்டத்துல இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு கடிக்கிறதுக்கான பொரிய அது மட்டும்தான். அதை பார்க்க ரொம்ப அசையாம அப்படி சில மாதிரி இருக்கும். நீங்க கிட்ட போனீங்கன்னா ஒரே கட்டி, அவ்வளவுதான். பேக்ல பாத்தீங்கன்னா இன்னொரு முதலை கூட இருக்கு பாருங்க. ஸோ இந்த முதலைங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதோட கடி வந்து அந்த அளவுக்கு ஒரு பலமான கடியா இருக்கும். இதோட கடி கடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணும். அந்த ரொட்டேட்ல வந்து நம்ம கையை அப்படியே துண்டா எடுத்துரும். அந்த அளவுக்கு வந்து இதோட கடி வந்து அவ்வளவு பவர். ஸோ முதலையோட கடி அதே மாதிரி இது கடியில இருந்து தப்பிக்க முடியாது நம்மளால. கடிச்ச கடியில கை துண்டா வந்துடும். ஸோ வாங்க அப்படியே போலாம். அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே எதுவுமே தெரியாத ஒரு சிலை இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஆனா அந்த அளவுக்கு ஷார்ப்பு, முதலை அளவுக்கு ஷார்ப் எதுவுமே இருக்கும். டக்குன்னு கடிக்கும். மூச்சு விடுதா இல்லையான்னு கூட தெரியல பாத்தியா? மூச்சு விடுறதா நகர்வு எதுவுமே தெரியாது. வந்து பாத்தீங்கன்னா பறவைகள்லாம் இருக்கு பாருங்க. ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா மேலே நின்றுட்டு இருக்கு. அது பாருங்க எங்கடா அது. ஒருத்தர் மட்டும் கோளாறு. எல்லாருமே வந்து வாயில ஒரு மாதிரி பண்ணுதுங்க, மூச்சு விடுதுங்க. பாருங்க வாய் எப்படி பண்ணுது பாருங்க. இது நீங்க ரயில்ல இருந்து கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். சோ गाइस நீங்க எல்லாருமே வந்து என்ன தெரிகிறது, டிமோன் அண்ட் பூம்பா பாத்திருக்கீங்க. அந்த டிமோன் அண்ட் பூம்பால இப்ப பூம்பா உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க. ஹக்கூனா மட்டாட்டா. இங்க பாருங்க, மட்டாட்டா கவலை ஏதும் இல்லை. சுத்தி பாருங்க இல்லையா? ஆனா இங்க ஒண்ணு மிஸ்ஸிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டிமோன் மட்டும் தான். பேரும் சொல்ற டிமோன் பூம்பா தெரியாதாடா? தெரியாதுடா. நீ நாட்டுல இருக்க தகுதியே இல்லாதவன்டா. அங்க பாரு 2 குட்டிங்க அழகா சண்டை போடுது போய். गाइस
ஹக்கூனா மட்டாட்டா. ஹக்கூனா மட்டாட்டாக்கு வந்து என்ன ஒரு மீனிங்னு பாத்தீங்கன்னா கவலை ஏதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பண்டிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. எங்களை மாதிரி. ஹக்கூனா மட்டாட்டா பாய். காய்ஸ் சக்சஸ்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாயிடுச்சு. இன்னும் வீடியோ இருக்கு, அது வந்து செகண்ட் பார்ட்ல வரும். ஓகேவா? ஸோ மறக்காம காத்து கொண்டுருங்க. உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல வந்து உங்களை பாக்குறோம். பாய் பாய். ஸோ காய்ஸ் செம்ம வெயில் நிஜமா. எனக்கு மோஸ்ட்லி சிறுத்தை பார்க்க தான் ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ சிறுத்தைக்கு வந்து இந்த சைடு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் தான் வரும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், சிங்கம் அங்கே படுத்துட்டு இருக்கு.